மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குழந்தைகளின் பிடிவாதத்தால் உங்களுக்கு வந்த கவலைகள் இன்னும் உங்களுக்குள்ளே இருந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரகாரனாக வந்து அந்த வீட்டில் பாப கிரகங்களின் பார்வை பதியும் போது பிள்ளைகளின் விஷயத்தில் ஒரு தொடர் போராட்டத்தை சந்திக்க நேரிட்டுவிட்டு சென்று விடுவார். அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அவர்கள் ஏதாவது ஒன்று செய்துவிட்டு வருவார்கள். ஒன்று படிப்பில் ஆர்வத்தை குறைப்பார்கள், இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் செய்யாத தவறுக்கு கூட இருந்த நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளை மாட்டி விட்டிருப்பாங்க. அதனால் அவர்கள் பட்ட அவமானமும் அசிங்கங்களும் அவர் இன்னமும் கவலைகளுக்குள்ள ஆழ்த்தியிருக்கும். அது உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய மதிப்பையும் அதை கெடுக்கவும் வைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேரிட வேண்டிய ஒரு நேரமாகத்தான் இந்த ஒரு நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. இது சிலருடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்திருக்கும், இன்னும் சிலருக்கு இது நடக்காமலே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அவங்களுடைய அதிகப்படியான பிடிவாத குணங்களும் தவறான நட்பு வட்டங்களும் அல்லது அவங்களுடைய எதிர்காலம் குறித்த உங்களின் வழிகாட்டுதலை அவர்கள் ஏளனமாக பார்த்தது உங்களை எப்போதுமே ஒரு கவலையிலேயே வைத்திருக்கக்கூடும். நீங்கள் சொல்வதை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டானே, இவனை எதுவும் சொல்ல முடியவில்லையே, அடித்தாலும் அது நல்லா இருக்காது. ஒருவேளை நமக்கு அவனுக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் வந்துவிடுமோ. தொழில் செய்தாலும் சரி, அவன் வேலைக்கு போனாலும் பணத்தை வீட்டில் கொடுக்க மாட்டேங்கான், என்ன தான் பண்ணுறானே தெரியலை அப்படின்னு உங்களுடைய குழந்தைகள் மீது உங்களுக்குன்னு ஒரு தவிப்பும் உங்களுக்குன்னு ஒரு கவலைகளும் இதுவரைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் மீது உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு கவலையில் அவங்க மீது நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீங்க. நம்ம பிள்ளைங்களின் எதிர்காலம் என்னவாகிவிடுமோ, அவங்க சரியான பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறார்களா என்ற ஒரு பயம் உங்களை இன்னமும் ஆட்கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அவங்களுடைய நல்வாழ்விற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் பல தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்த போது ஒரு பெற்றோராக நீங்கள் அழுது தீர்த்த தருணங்கள் பலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த பல விஷயங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. நீங்கள் உங்கள் பெற்றோருடன் ஏற்பட்ட அந்த அமைதியான மோதல்கள் எப்படி இருந்தது தெரியுமா? மாத்ருஸ்தானமான 4ஆம் வீடும் பித்ருஸ்தானமான 9ஆம் வீடும் கோச்சாரத்தில் பாதிக்கப்பட்டிருந்த போது உங்கள் பெற்றோருடன் உங்களுக்கு தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் அமைதியான மோதல்களும் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கவும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் எடுத்த சில சுயத்தீனமான முடிவுகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் திருமணம் செய்தது காதல் திருமணமாக இருக்கலாம், அதனால் அவர்களுக்கு அது பிடிக்காமலும் இருக்கலாம். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வேண்டாம் என்று கூறியிருப்பார்கள். அதனால் அவங்களுடைய பேச்சை கேட்காமல் நீங்கள் திருமணம் முடித்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன மனக்கவலைகளும் நன்றாக பேசுவது கூட இதுவரைக்கும் நிறைய வருடங்கள் ஆகியும் நன்றாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மருத்துவ பணிவிடைகளையும் நீங்கள் சற்று சளைக்காமல் செய்த போதிலும் அவங்களுடைய மனதில் உங்களை பற்றிய ஒரு அதிருப்தியானது நிலவி வந்தது. உங்களை உள்ளுக்குள்ள அது ரணமாக்கி கொண்டும் கவலைகளையும் ஏற்படுத்தியும் கொடுத்தது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து சிக்கலால் நீங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? பூமி காரகனான செவ்வாயும் 4ஆம் வீடான சுகஸ்தானமும் பலமிழந்த காலங்களில் உங்களின் பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலம் மற்றும் வீடுகளிலோ வில்லங்கங்களும் பங்காளிகளின் சண்டைகளும் தலை தூக்கி நிமிர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய சொத்து தான் இருந்தாலும் அந்த ஒரு சொத்து உங்களுடைய பெயரில் வராமல் இப்பொழுது பொது சொத்து போல அந்த பக்கமா இந்த பக்கமா என்று தெரியாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய அங்காளிகளும் பங்காளிகளும். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை ஏமாற்ற உடன் பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களோ சதி திட்டங்களை தீட்டியிருப்பார்கள். இந்த சொத்து பிடிவாதங்களால் பல வருடங்களாக பழகிய சொந்த பந்தங்களுக்குள் ஒரு தீர்க்க முடியாத தூரமும் அரசு அலுவலகங்கள் மற்றும் நீதிமன்ற அலைச்சல்களும் ஏற்பட்டு உங்களை விவரிக்க முடியாத ஒரு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்க. நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்க. மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவ்வளவு நன்மைகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கும்.
உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. புத்திரஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுபக்கிரகங்களின் பார்வையால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி ஒரு பொற்காலம் ஆரம்பமாகும். அந்த ஒரு பொற்காலம் நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்க போகிறது. படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இனிமேல் முதன்மையான மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேமித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சேர்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். இளைஞர்களாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வி யோகம் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அமையும். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ளே தேடி கொடுக்கும். பிள்ளைகளின் திருமண காரியங்கள் சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே முடிந்துவிடும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி பெற்றோரின் தியாகங்களை உணர்ந்து பிள்ளைகள் உங்களிடம் பக்தி காட்டும் காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இது பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு ஊரே உங்களை பாராட்டும் போது உங்களுக்குள்ள ஒரு பெருமிதத்தால் உங்களுக்குள்ள உங்களுடைய மனமானது மிதந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள புரிதலும் ஏற்படும். களத்திரஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்களும் மூன்றாவது நபர்களின் விசமத்தனமான தலையீடுகளும் இனிமேல் சூரியனை கண்ட பனி போல விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சந்தேக பார்வைகள் யாவும் மறைந்து பரஸ்பர புரிதல் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமேல் உங்களின் கஷ்டங்களையும் தியாகங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்கப் போகிறார். தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக மாறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுப்பார். தம்பதியருக்குள் இருந்த இடைவெளியானது குறைந்து மனதிற்குள் இவ்வளவு அன்பை வைத்து கொண்டா இத்தனை காலங்களும் இத்தனை நாட்களும் நம்ம சண்டை போட்டோம் என்று உருகும் அளவிற்கு பாசங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பெருகிவிடும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரும் இனிய சூழல் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். புத்திரஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுபகாரியங்களின் பார்வையால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு பொற்காலம் ஆரம்பமாகி நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். அதே போல் நீங்கள் சனிக்கிழமை நாளில் ஒரு எல் தீபத்தை மட்டும் ஏற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ளே நடக்கும். மகர ராசியின் அதிபதியான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளும் எளிய வழிபாடுகளும் இனி உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மாற்றப் போகிறது என்று சொன்னால் நம்ப முடியுமா? சனிக்கிழமையில் நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஆஞ்சநேயர் சன்னதியிலோ நல்லெண்ணெய் தீபத்தில் கருப்பு எல்லாம் முடிச்சு இட்டு தீபத்தை ஏற்றி வழிபட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அத்தனை கர்ம வினைகளும் தோஷங்களும் முற்றிலுமாக நீங்கிவிடும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இந்த ஒரு வழிபாட்டின் பலத்தால் சுலபமாகவே முடிந்துவிடும். உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் சனீஸ்வரனின் ஆசையும் ஒன்றாக கூடி வரப்போவதால் உங்களுடைய வீட்டில் உள்ள தரித்திர நிலைமையானது நீங்கி லட்சுமி கடாட்சியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிலை பெற்றுவிடும். இந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையின் இருளை அகற்றி பேரொழியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெருமிதத்தால் உங்களுக்குள்ள உங்களுடைய மனமானது மிதந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் ஏற்படும். களத்திரஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்களும் மூன்றாவது நபர்களின் விசமத்தனமான தலையீடுகளும் இனிமேல் சூரியனை கண்ட பனி போல விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சந்தேக பார்வைகள் யாவும் மறைந்து பரஸ்பர புரிதல் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமேல் உங்களின் கஷ்டங்களையும் தியாகங்களையும் நியாயங்களையும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக ஒரு நிழலாக நிற்கப் போகிறார். தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக மாறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுப்பார். தம்பதியருக்குள் இருந்த இடைவெளியானது குறைந்து மனதிற்குள் இவ்வளவு அன்பை வைத்து கொண்டா இத்தனை காலங்களும் இத்தனை நாட்களும் நம்ம சண்டை போட்டோம் என்று உருகும் அளவிற்கு பாசங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பெருகிவிடும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரும் இனிய சூழல் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும்.
புத்திரஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுபகாரியங்களின் பார்வையால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு பொற்காலம் ஆரம்பமாகி நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். அதே போல் நீங்கள் சனிக்கிழமை நாளில் ஒரு எல் தீபத்தை மட்டும் ஏற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ளே நடக்கும். மகர ராசியின் அதிபதியான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளும் எளிய வழிபாடுகளும் இனி உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மாற்றப் போகிறது என்று சொன்னால் நம்ப முடியுமா? சனிக்கிழமையில் நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஆஞ்சநேயர் சன்னதியிலோ நல்லெண்ணெய் தீபத்தில் கருப்பு எல்லாம் முடிச்சு இட்டு தீபத்தை ஏற்றி வழிபட்டு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அத்தனை கர்ம வினைகளும் தோஷங்களும் முற்றிலுமாக நீங்கிவிடும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இந்த ஒரு வழிபாட்டின் பலத்தால் சுலபமாகவே முடிந்துவிடும்.